ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதில் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கான ப்ரொசீஜர் என்ன. ஸோ இது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் ஆகி இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை குரூப் 1 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இதுக்கு இன்டர்வியூ போஸ்ட்லாம் நடக்கும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ப்ரொசீஜர் என்ன நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. டிஎன்பிஎஸ்சியில் இன்டர்வியூ ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதும் சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை இன்றைக்கி மேட்ச் பண்ணுறதுக்காக, அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை வச்சு உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ ப்ரொசீஜரில் உங்களுக்கு தெரியும். ஸோ ரிசல்ட், ஓசிவி, ரீசப்மிஷன் இது எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கான லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ அலோவ் பண்ணுறதுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போவோம். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் பில்டிங் அப்படின்னா. ஸோ என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ செக்யூரிட்டியில் உங்களோட செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ரைட் சைட்லேயே ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு 4 ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஸோ மேலே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூ நடக்கிறதுக்கான ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 இருக்கும். ஸோ 4 இல்லை 5 நிறைய கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட மெம்பர் பேனல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ பேனல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் மொத்தமே இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க இல்லை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான பேனல் வந்து 4 தான் இருக்கும். ஸோ இப்போ 4 பேனல் நடக்கும். ஸோ ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 பேனல் இருக்கும். ஸோ இப்போ இது எந்த பேனலில் நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் எப்படி அலோகேட் பண்ணுவாங்க, ஏன்னா யாருக்கு வேணால் பேனல் வரலாம் நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாருமே ஒரே பேனல் கூட செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் எங்கே இருக்கா எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல்ஸ் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க இந்த பேனல் உங்களுக்கு அப்படின்னு. அதுவும் அவங்க தான் அலோகேட் பண்ணுவாங்களான்னா கிடையாது, நம்ம தான் எடுப்போம். அதாவது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்மளோட கேண்டிடேட்ஸ் இருக்கவங்க அப்படின்ல அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ABCDன்னு சொல்லிட்டு அந்த 4 பேனல் இருக்காங்கன்னா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த 4 டோக்கன்ஸ் வந்து உள்ளே போட்டுருவாங்க. அந்த மொத்தம் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ 20 வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தம் 5 வெரைட்டி ஆஃப் இது வந்து போட்டுருவாங்க அந்த பேனலோட. அப்போ மொத்தம் 20 காயின்ஸ் வந்து உள்ளே போடுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு பார்க்காம எடுப்பாங்க. அதை பார்த்துலாம் எடுக்க மாட்டாங்க, யாரும் கண்ணை மூடி தான் எடுப்பாங்க. ஸோ உள்ள கை மட்டும் விட்டு அந்த பாக்ஸ்குள்ளேருந்து டோக்கன்ஸ் எடுக்கணும். மொத்தம் 20 டோக்கன்ஸ், அதாவது 20 கேண்டிடேட்ஸ் 20 டோக்கன் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அலோகேட் ஆயிரும். ஸோ 5 டைப் ஆஃப் மெம்பர்ஸ் கிடைப்பாங்க. 5 பேனலுக்கான கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. ஸோ அவங்கள லைனில் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நடக்கும். ஸோ இதுதான் நான் போட்டிருக்கேன், ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் டிக்கெட்ஸ் இந்த கண்டெய்னர். ஒரு சின்ன ஒரு ஜார் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது, அது மறைஞ்சு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து ஒரு லிஃப்ட் வழியாக அங்கே இருக்கிற ஒவ்வொரு பேனலுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அந்த இன்சார்ஜ் பர்சன் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு மேலே இந்த சைடு வந்து இன்டர்வியூ ஹால் இருக்கும். ஸோ அங்கே மேலே வந்து லிஃப்ட்டில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ மேலே போனோன்னா அங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கணும். ஸோ 1 by 1 அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்ஸையும் நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் பேஸ் பண்ணி நம்ம பேரை கூப்பிட்டு ஒவ்வொரு பேனலுக்குள்ளேயும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், ஒரு பர்சன் உள்ள இன்டர்வியூ பண்ணும்போது வெளியே ஒரு பர்சன் வந்து வெயிட்டிங் ரூமில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா மெம்பர்ஸும் காமன் வெயிட்டிங் ரூமில் இருப்பாங்க. ஒவ்வொரு பேனலுக்கும் வெளியே ஒரு சேர் போட்டு அங்கே ஒரு வெயிட்டிங் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் வந்து வெளியே உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க முடிச்சோன்னா அந்த பேனலுக்கு அடுத்த பர்சன் அலோவ் பண்ணுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூ அங்கே வெளியே அப் டு த லெவல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அப் டு த பேனல் வரைக்கும் போகிறதுக்கான லிஸ்ட்டு. ஸோ இன்டர்வியூ என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்வியூ அதுக்கான ஒரு ரூம் இருக்கும். ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஒரு காமன் மெம்பர் வந்து சென்டரில் உட்காந்துருப்பாங்க. அது யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், செக்ரட்டரி இருப்பாங்கல்ல, டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் செக்ரட்டரிஸ், அந்த பேனல் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. IAS ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சென்டரில் இருப்பாங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் எந்த சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சூஸ் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரைட்லேருந்து, அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் நம்மளோட மெம்பர் ஆஃப் த கவுன்சில், அந்த டிஎன்பிஎஸ்சியோட செக்ரட்டரிஸ் இருப்பாங்களா அதில் இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மொதல் கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா
உங்கள் பேரை தவிர நீங்கள் எல்லாத்தையும் பேலன்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷினே கேட்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்தே நீங்கள் என்ன சொன்னீங்களோ, எதெல்லாம் உங்களை பற்றி சொன்னீங்களோ, நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணல, நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஊரை பற்றி சொல்லியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து தான் கொஷின்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அங்கே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ கரெக்டாக தப்போ நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எவ்வளோ குட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான், போல்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின், எந்த போஸ்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. எந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, அது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி எலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், அவங்களோட ஃபஸ்ட்டு சென்டரில் சொன்னால அவங்களோட கோட்டா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லி. ஸோ அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேஸ் கொஸ்டின் கேட்பாங்க. நடுவில் இருக்கிற பர்சன் வந்து மறுபடியும் அந்த டிஎன்பிஎஸ்சியோட செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அதில் ஒரு செக்ரட்டரி வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கேஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சால்வ் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து அப்போது எவ்வளோ நீங்கள் பர்ஃபெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிக்கும் போது ஏதாவது டவுட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கா, எங்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பேசணுமா இல்லை இங்கிலீஷில் பேசணுமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் தமிழ்லையும் பேசலாம், இங்கிலீஷ்லையும் பேசலாம், எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நீங்கள் தமிழில் ஃபுல்லாக பேசினாலும் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டாங்க. அவங்களும் உங்கள் கூட அப்படியே அடாப்ட் ஆகி தமிழ்லே பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே பண்ணுவாங்க. நீங்கள் பாதியில் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழில் கன்வெர்ட் பண்ணுறீங்க, இல்லை தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணுறீங்க, எதை வேணாலும் பண்ணலாம், எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இப்போ மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டோட்டல் மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸ் இருக்கும் இன்டர்வியூவில். ஆனால் யாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் 60 ஃபுல் மார்க்ஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து 45. ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு எக்ஸாம்ஸை பொறுத்து இருக்குது. கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 மார்க்ஸ் வந்து ஹையஸ்ட் லெவல் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து 45 தான், ஸ்லாப் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10% வந்து கட் பண்ணிடுவாங்க மார்க்கு அடுத்தடுத்த ஸ்லாப்புக்கு. ஸோ ஸ்லாப் 2க்கு வந்து 40.5, ஸ்லாப் 3க்கு வந்து 36 மார்க்ஸ் போட்டு வந்து போடுவாங்க. ஸ்லாப் 4க்கு வந்து 31.5 மார்க்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ ஓவரால் 60 மார்க்ஸ் யாருக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் 1 போவாங்க. ஸோ நீங்கள் லைட்டாக ஏதோ 100 கொஷின்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் 2, ஸ்லாப் 3 90% வந்து ஸ்லாப் 3 தான் போடுவாங்க. ஸ்லாப் 4 வந்து ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸில் எதுவுமே தெரியாமல் போயிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்லாப் 4 வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ ப்ரொசீஜர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.